கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய தினத்திலும் கூட நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை ஏசாயா 58:7. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பத்தி சொல்றாரு, எனக்கு உகந்த உபவாசம் அப்படிங்கிறது பசியினால வாடுகிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதும், உடை இல்லாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு நீங்க உடை கொடுத்து உதவுறதும், ஒரு மனுஷருக்கு நம்ம உதவின்னு கேட்டு வரும்போது நம்மளை ஒழிச்சு கொள்ளாம இருக்கிறது தான் எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்பாக வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? இந்த கேள்வி தானே நம்ம எப்பொழுதும் கேட்டுட்டு இருக்கிறோம் தேவனை பார்த்து. நம்ம ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற உபவாசம் சாப்பிடாம இருக்கிறோம், அது மட்டும்தான். ஆனா நம்மளோட காரியங்களை மாத்திரம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற உபவாசம் என்ன அப்படின்னா, அவருக்கு விருப்பமான உபவாசம் அப்படிங்கிறது நம்ம இப்ப வசனத்துல படிச்சோம் இல்லையா, அதுதான். சரிங்களா? நம்ம அவருக்கு விருப்பமில்லாத உபவாசத்தை பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆனா எனக்கு அந்த கருத்தை செய்யவே இல்லை அந்த காரியத்தை அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை பார்த்து நோக்கி செல்றோம். அப்படி நம்ம தேவனுக்கு விருப்பமான உபவாசத்தை செய்யும் போது தேவன் சொல்றாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தேவனுக்கு உகந்த உபவாசத்தை செய்யும் போது மகா வறட்சியான காலங்களிலையும் நம்மளை திருப்தியா நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த தகப்பனே, அப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா, உமக்கு உகந்த உபவாசம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல எங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா. நாங்க உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்களோடு பேசுங்க இனிமே ராஜா. உமக்கு உகந்த உபவாசத்துல நாங்க நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்க நன்மையினால திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அழுது செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.